யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வெள்ளலூர்ல இருக்க வள்ளலார் இயற்கை மையத்தோட டாக்டரான நம்ம சித்தர் ஐயா தமிழ் தங்கமுருகன் ஐயாவை பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கோம். அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம இயற்கை முறையில சித்தர்கள் கருத்தரிக்கிறதுக்காக சித்தர்கள் சொன்ன சித்த ரகசியத்தை பத்தி கேட்கறதுக்கு வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவர்கிட்ட. வணக்கம் ஐயா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க ஐயா? உலகத்திலே நான் தானே ஹாப்பியா இருப்பேன். கண்டிப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க கூட நாங்களும் ஹாப்பியா. நம்ம நேயர்கள் எல்லாம் கண்டிப்பா சந்தோஷமா இருப்பாங்க. சரிமா சொல்லுங்க ஐயா. நீங்க இயற்கை முறையில கருத்தரிக்கிறதுக்கு சித்தர்கள் சொன்ன சித்த ரகசியம் பத்தி சொல்றேன். அற்புதமா இருக்கும். அது என்ன சித்தர்கள் சொன்ன சித்த ரகசியம்? நீங்க பல பேர்த்த பேட்டி பாத்துக்கிட்டு இருக்கிறோம். கமெண்ட்ல எல்லாரும் உங்களை புகழ்றாங்க, வாழ்த்துக்கள். உங்க சேனலுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்க அம்மா கேட்ட மாதிரி இப்ப என்ன அப்படின்னாக்க, இந்த சித்தர்கள் சொன்ன சித்த ரகசியம் இயற்கை முறையில கருத்தரிக்கிறது. அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்கானிக் பேப்பியா ஹைபிரிட் பேப்பியா? ஆர்கானிக் பேப்பி தான். நீங்க கேட்டது ஆர்கானிக் பேப்பியை பத்தி. இப்ப எல்லாரும் ஹைபிரிட் பேப்பியா உருவாக்கிக்கிறாங்க. ஆண்களுக்கு 7 விதமான குறைபாடுகள் இருக்கு. பெண்களுக்கு குறைபாடுன்னு பார்த்தா அதுக்கு அதிகமா இல்லை. அவங்களுக்கு இந்த நீர்க்கட்டி, கர்ப்பப்பை, மாதவிடாய் பிரச்சனை, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்கும். இதை பெருசா போக்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் இந்த சித்தர்கள் சொன்ன விஷயத்த யாராலும் மறுக்க முடியாது. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு குறைபாடுகள், உயிரணுக்கள் கம்மியா இருக்கிறது, குழந்தை பேருக்கு போகக்கூடிய தகுதி இல்லாமல் இருக்கிறது, இப்படி இருக்கிறாங்க. சரி, நம்மளுடைய யோகம் யூடியூப் சேனல் மூலம் உலக மக்களுக்கே நாம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தை பிறக்காமலே போயிருமான்னா போகாது. ஏன் போகாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, நம்மளுடைய மரபணுல அந்த குழந்தைய உருவாக்கக்கூடிய அணுக்கள் இருக்கும். அது மோல்டிங்ல இருக்கும். அவங்களுக்கெல்லாம் மோல்டிங் பண்ணிட்டு நாம எப்படி டால்டா நெய்யை உருக்குறோம், அந்த மாதிரி நெருப்பு வச்சோம்னா உரிக்கும். அப்ப அந்த நெருப்பு எங்க இருக்கு அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுல. அப்ப எந்த மாதிரி உணவுகளை நாம் சாப்பிட்டா இயற்கை முறையில் கருத்தரிக்கும்? உணவுகள்லயே நம்ம ஆமா அதான் இயற்கை உணவுகள் இருக்கு, மூலிகை இருக்கு. அவங்களே வீட்டுல செய்யற மாதிரி 2-3 நீங்க வேற சொல்லுவீங்களே நேயர்களுக்கு ரெமெடி சொல்லுங்க. உங்களுடைய கான்செப்ட் அதுதானே. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ரெமெடி ஒன்னு சொன்னீங்கன்னா வீட்டுல ஆமா அப்படி கேட்டு வாங்குறீங்களே, நேயர்களுக்காக பாராட்டுறான். அதனால இந்த இயற்கை முறையிலையும் கருத்தரிக்கணும், நல்ல குழந்தையாவும் இருக்கணும், ஆரோக்கியமாவும் இருக்கணும், ஆர்கானிக் பேப்பியாவும் இருக்கணும், ஹைபிரிட்டாவும் ஆயிடக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வளர்பிறை. இந்த வளர்பிறை காலங்கள்ல யாருக்கெல்லாம் குழந்தை வேண்டி ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கிறாங்களோ, யூடியூப்ல கூட போடுறாங்களோ, எத்தனையோ இருக்கும், எடுத்துக்கிறாங்களோ, அந்த குழந்தைக்கானவங்க வளர்பிறையில அந்த மருந்து எடுத்தா கரு வளருங்கிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. இதுவே ஒரு பெரிய ரகசியம். அப்புறம் தொடர்ந்து செம்பருத்தி பூ பெண்கள் தலைக்கு தண்ணி ஊத்தி தொடர்ந்து 3 நாட்களில் 5 நாட்கள் தொடர்ந்து எடுத்து வர கருத்தரிக்கும். ஆமா, உள்ள சாப்பிடும். இதே போல ஆண்களுக்கும் சொல்லணும். அந்த அம்மா செண்பப்பூ மட்டும் சாப்பிட்டு கருத்தரிக்கலன்னு போன் பண்ணக்கூடாது. ஆண்களுக்கு ஒரு ரெமெடி, பெண்களுக்கு ஒரு. 2 பேரும் சாப்பிட்டு வளர்பிறை காலங்கள்ல அந்த தாம்பத்தியத்தில் இருக்கிறப்ப கருத்தரிக்கும். அப்புறம் குலதெய்வம், முன்னோர்கள், அதையும் நினைச்சுக்கணும். இது ஒரு ரகசியம். தலைக்கு தண்ணி ஊற்றி தொடர்ந்து 7 நாட்கள் வெத்தலை பாக்கு போட பெண்ணுக்கு கருத்தரிக்கும். ஏன்? அந்த வெத்தலை பாக்குல அவ்வளவு சத்து இருக்கு. அந்த கால்சிய சுண்ணாம்பு சேருது, மின்தால் பவர் உள்ள வெத்தலை. அதுக்கு பேரு என்ன தெரியுமா? கற்பக வள்ளின்னு பேரு வச்சிருக்கலாம் வெத்தலைக்கு. அப்போ கற்பகத்தை காக்குற வள்ளி எல்லாம் பரிபாசைகள். அப்புறம் சுக்கிரன் சுண்ணாம்புக்கு அதிபதிங்கிறான். அந்த கால்சிய சத்துல கருத்தரிக்கிறதுக்கு உண்டான இது இருக்கு. கல்யாண வீட்டுல ஏன் வெத்தலை பாக்கு போட்டாங்க? ஏன் வெத்தலை பாக்கு விருந்துல வச்சாங்க? அது நம்ம தனியா போனோம், ஒவ்வொன்றுக்கும் 2 நாள் ஆகும், அதை விட்டுருவோம். அதனால தொடர்ந்து 7 நாள் கருத்தரிக்கணும்னு நினைக்கிறவங்க 7 நாள் வெத்தலை பாக்கு போட்டா அந்த வெத்தலை சுண்ணாம்பு அந்த பாக்குக்கு தாதுக்களை அதிகப்படுத்தி அணுக்களை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்கு. இது ஒரு 2வது. கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லி இருக்கு. கல்யாண முருங்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கல்யாண முருங்கை பெண்கள், இதுக்கு அடுத்து ஆண்களுக்கும் சொல்லணும், பெண்கள் தலைக்கு தண்ணி ஊத்தி 3 நாட்கள் தொடர்ந்து கல்யாண முருகையை அரைத்து 10 கிராம் அளவு சாப்பிட்டு வர கருத்தரிக்கும். அதுக்கப்புறம் கருக்கலர்ச்சி காயின்னு இருக்கு. அந்த கருக்கலர்ச்சி காயோட இலை இருக்கு. தலைக்கு நான் சொல்ற ரெமடி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். தொடர்ந்து 3 நாட்கள் கருக்கலர்ச்சி இலைய அரைச்சு அதை 3 நாட்கள் தலைக்கு தண்ணி ஊற்றி 3 நாள் சாப்பிட்டு வர அந்த கிருமியெல்லாம் அலைஞ்சு அந்த கருப்பு பை சுத்தமா. எனக்கு இந்த மாசம் சாப்பிட்டேன் ஆகலை உடனே அப்படிலாம் கேட்கக்கூடாது நேயர்கள். நாம தெளிவாக சொல்லிடுவோம். 3 மாசம் ஆகலாம், அல்லது ஒரு 6 மாசம் ஆகலாம், அல்லது ஒருத்தவங்களுக்கு 1 வருஷம் ஆகலாம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு. அப்புறம் ஆணும் பெண்ணும் தொடர்ந்து ஒரு மாதுளை பழம் வாங்கி
ஆளுக்கு பாதி பாதியாக இரவு நேரத்துல தொடர்ந்து 1 மண்டலம் சாப்பிட்டு வர கருத்தரிக்கும். 2 பேருமே ஆளுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்க இவங்க வீட்டுல ஆண்களுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முள்ளங்கி விதை சொல்லிடட்டுமா? சொல்லுங்க. முள்ளங்கி விதை ஒரு 25 கிராம், பூசணி விதை ஒரு 25 கிராம், வில்வ தலை இருக்குல்ல பவுடர் அது ஒரு 25 கிராம். இதை 3ஐயும் ஒன்னா கலந்து வச்சுக்கணும். அந்த பக்கம் பாதாம், முந்திரி, பிஸ்தா அதையும் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் முருங்கை பிசுனு, பாதாம் பிசுன்னு கடையில் இருக்கு, அதையும் வாங்கி வச்சுக்க. சின்ன ரெமெடி தான். இதெல்லாம் வாங்கி ஆண்களுக்கு இதெல்லாம் காய போட்டு புடச்சி எடுத்து வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். அரைச்சி இதை ஆண்கள் வச்சுக்கணும். இந்த ஆண்கள் ஒரு டப்பில் வச்சுட்டு டெய்லி தூங்குறப்ப தொடர்ந்து 1 மண்டலம் 5 கிராம் அளவு தொடர்ந்து பாலில் சாப்பிட்டு வர கருத்தரிக்கும். இதுக்கு மேலே என்ன வேணும்? இன்னும் 1000 விஷயம் இருக்கு, அடுத்தடுத்த வீடியோல சொல்லுவோம். அப்புறம் இது சார்ந்த விஷயங்களும் கேள்விகளும் என்கிட்ட கேட்கணும்னா தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு மேலதான் இதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். சில பேர்த்துக்கு இலவசமாகவும் கவுன்சிலிங் கொடுப்பேன். என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு போகலாம், ஐயாவை பார்க்கணும்னாங்கன்னா. யோகம் சேனல்ல ஃப்ரீ தான். ஆமா, ஐயா பார்க்கணும் அப்படின்னா ஏன்னா நம்ம தெளிவா சொல்லிடணுங்க. ஆர்வப்பட்டு அங்கிருந்து வந்து எனக்கும் தொந்தரவு. நான் இன்னும் 4 வருஷத்துல மௌனத்துக்கு போயிருவேன். அதனால யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படி தேவைப்படுறவங்க ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிலிருந்து 8 மணி இந்த குழந்தைகள் சித்தர்கள் சொன்ன சித்த ரகசியப்படி கருத்தரிப்புக்கான ஆலோசனைகள் நம்மளை தேடி வந்தாங்கன்னா நான் வழங்கிடுவேன். அவங்க ஏதாவது இதுக்கு கன்சல்டிங் பீஸ்ன்னு கேட்பாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். அப்படி யார்ட்டையும் வாங்குறதுல எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ வராங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கா, இல்ல அவங்க வந்து பார்த்தா போதும்? என்னைய பொறுத்தளவு ரிப்போர்ட்டர் வாய் பேசும்ல, வாய் தான் நமக்கு மெகா ரிப்போர்ட். சரி, நான் அதெல்லாம் நம்புறது இல்ல. சரிங்க. மிஷின் சொல்றதெல்லாம் நாம நம்புறது இல்ல. ஏன்னா இயற்கை மருத்துவ சித்த அதெல்லாம் அவங்களுக்கு என்ன குறைன்னு ரிப்போர்ட்ல இருக்கும். அதை அவங்க படிச்சு என்கிட்ட சொல்லட்டும். சரிங்க. சொன்னாங்கன்னா ஐயா எனக்கு கருக்குழாய் அடைப்பு இப்படி சாப்பிடுமா, ஐயா எனக்கு வெள்ளைப்போக்கு இருக்கு இப்படி சாப்பிடுமா, ஐயா எனக்கு கருக்கு பிடிக்கிறது இல்ல உள்ளுக்குள்ள நீர் கட்டி இருக்கு இப்படி சாப்பிடு, அப்புறம் பைப்ராய்டு கட்டி இருக்கு இப்படி சாப்பிடு, இந்த பக்கம் ஐயா எனக்கு உயிரணுக்கள் இல்ல, எனக்கு குழந்தை பேருக்கு பாக்கியம் இல்லை, அதுக்கு தகுதி இல்லைன்னா இப்படி சாப்பிடு. 2 பேர்த்துக்கு நம்ம கவுன்சிலிங் தானே கொடுக்குறோம். அது பார்த்துங்க, இயற்கை முறையில் கருத்தரிக்க நாம பேசுறோம், அவங்க தான் செய்ய போலாங்க. அதையும் எனக்கு முடியலைங்க வழிமுறைன்னா அப்ப என்னை கேட்கட்டும், நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு உங்ககிட்ட அதுக்கு தனியா மருந்து இருக்குங்க? இருக்கு. அது வந்து நம்ம ஆர்டர் கொடுத்தா, நான் தான் சொல்றேன்ல ABCன்னு வச்சிருக்கிறேன். உனக்கு A கிரேடு குழந்தை வேணுமா அதுக்கு ஃபார்முலா தனி, B கிரேடா அதுக்கு ஃபார்முலா. அது என்னங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய தாதுக்கள் பூஸ்ட், அப்படி பாகுபலி மாதிரி குழந்தை பிறக்கும், எல்லாமே இருக்கு. அதெல்லாம் காட்டுவாசிகள்கிட்ட சொல்லி நாம செஞ்சு முறையா கொடுக்கலாம். அந்த ஒரு குழந்தை பிறந்தா நம்ம எத்தனை பேத்துக்கு பெருமை. குழந்தை இருக்கா அப்படின்னா இருக்கு. நான் எவ்வளவு அழகா சொல்றேன், பதிஞ்சிருக்கு, மோல்டிங்ல இருக்கு. அது நீங்க பாக்குறதுக்கு தனியா ஏதாவது மெத்தட்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா ஐயா? குழந்தை வந்து இப்போ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் படி குழந்தையே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அவங்களுக்கும் குழந்தை பிறக்க வைக்க முடியும்னு உங்களால பார்த்து? அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னா உங்ககிட்டயே சொல்லிடுறேன். சரிங்க. நம்மளுடைய மொச்சக்கொட்டை இருக்கு இல்லையா, இதெல்லாம் பெரிய இப்படியே ரகசியமா உருவி வாங்கிருங்க. மொச்சக்கொட்டை இருக்கு பாருங்க, நேயர்கள் தானே சொல்லுவோம். மொச்சக்கொட்டையை எடுத்து, ஏன்னா எல்லாரும் யூடியூப்ல பேசலாம், உங்களுக்கே தெரியாது, சித்தர்னா தனி ட்ராக். மொச்சக்கொட்டை, அந்த மொச்சக்கொட்டையை எடுத்து சாதம் கொஞ்சம் போட்டு அதுல வந்து நம்மளுடைய அந்த பெண்களுடைய இதுக்கெல்லாம் வெக்கப்படலை யூரின் வந்து விட்டுட்டு நீங்க ஒரு மூலையில வச்சுட்டீங்கன்னா அந்த மொச்சக்கொட்டை முளைக்குதுன்னா அவ கருத்தரிக்குதான்னு அர்த்தம். தட்டுங்க. சூப்பர் சூப்பர், கண்டிப்பா உண்மையா ரொம்ப. அங்க முளைச்சா இங்க முளைக்கும். இந்த அணுக்கு அந்த அணுவை பத்தி தெரியும். எப்படி ரெக்கார்டு பிரேக் ஆணுக்கு, அவரும் அப்படித்தான். என்னை பொறுத்தளவு பெண்ணுக்கு செஞ்சு பார்த்தாலே போதும். அதுதான் நம்ம சித்தர்கள் நூல்ல இருக்கு. இது என்ன அப்படின்னா, இந்த போகர்னே நம்ம 7000 போகர் 7000 ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி புக்குகள்ல இப்ப நான் ஈஸியா மொச்சக்கொட்டைன்னு சொல்லிட்டேன், ஆனா அதுல மோன்னு மட்டும்தான் எழுதியிருக்கும். மோ. இன்னொரு 7000 புக்கு படிச்சா இச்சனாவை எழுதியிருப்பான், இன்னொரு 7000 புக்கு படிச்சா சையனாவை எழுதியிருப்பான். அப்பதான் நமக்கு மொச்சைன்னு வரும். அதுதான் அந்த பரிபாஷை. ஒரு எழுத்து இங்க இருக்கும், ஒரு எழுத்து அங்க இருக்கும், ஒரு எழுத்து இன்னொருல இருக்கும். இப்படியெல்லாம் படிச்ச விஷயத்த டக்குன்னு சொல்லிட்டேன்.
ஸ்கேன் ரிப்போர்ட்டை விட இந்த ரிப்போர்ட். இருந்தாலும் உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் ஐயா. நன்றி. இந்த இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து இவ்வளவு சிம்பிளா எங்க நேயர்களுக்கு வந்து நீங்க அருமையா சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதனால இந்த இயற்கை முறையில கருத்தரிக்கணும் அப்படின்னா மீண்டும் சொல்றேன், என்கிட்ட தொடர்பு கொள்ளணும். தேவையில்லாம கேட்டாலும் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஏன்னா பெரிய விஷயம் இது. கண்டிப்பா. வாட்ஸ்அப்பில் ஐயா வணக்கம், உங்களை சந்திக்கணும், இத்தனை மணிக்கு வாங்க சந்திக்கலாம், ஐயா நீங்கள் சொன்ன ரெமடியை எப்படி பண்ணணும், என்னை சந்திக்கவே வேண்டாம், அதில் கேள்வி கேட்கலாம், வாட்ஸ்அப்பில் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். அதில் யாரேனும் கருத்தரிச்சுட்டா நம்மக்கிட்ட வராமலே நம்ம சொன்ன ரெமடியை வச்சு ஐயா ஒரு வாழ்த்து சொல்லட்டும். அதே போல் நேயர்கள் அவங்க முன்னோர்கள் மூதாதையர்கள் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் உங்கள் முன்னோர்கள் நீங்கள் வழிபட்டு நீங்களே எங்களுக்கு குழந்தையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெமெடிகளை நீங்கள் வளர்ப்புறை காலங்களில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அற்புதமான குழந்தை பிறக்கும். ரொம்ப சந்தோஷங்கய்யா. ரொம்ப 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 சந்தோஷம். அந்த பக்கம் அப்படியே எங்களுக்கு அந்த உணவுகள் வந்து கொஞ்சம் சொன்னீங்களா? இவங்க சாப்பிட்ற உணவு கருத்தரிக்கிறதா இல்லை சென்ட்ரலா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் பக்கமே ஓடி தான் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு. இப்ப உணவுகள் வந்து இந்த மாதிரியான உணவுகள் எடுத்தா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். இப்ப நல்ல கேள்வி. இப்ப என்ன அப்படின்னா சமீப காலத்துல இந்த உணவுகள் ஆராய்ச்சிப்படி பாக்குறப்ப இந்த கருத்தரிக்காம போறதுக்கு என்ன காரணம்னு பாக்குறப்ப பிராய்லர் சிக்கன், அது ஆதாரம் பூர்வமா இருக்கு WHO. அந்த பிராய்லர் சிக்கனு, அப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு, அப்புறம் ஐஸ்கிரீமு, அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ், நல்லா கவனிங்க, அப்புறம் ஏசி தியேட்டரு, ஏசி காரு, ஏசில பிளேட்டு, இதெல்லாம் வந்து நம்ம குழந்தை பிறக்கக்கூடிய தாதுக்களை அழிக்குது. அதாவது ஜீரோ கவுண்டிக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இப்ப மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கணக்குக்கு சொல்றேன், 100 கருமுட்டை இருக்கணும், அப்பதான் நீ கருத்தரிப்பேன்னு ஒரு மருத்துவம் சொல்லுது. ஆணுக்கு ரிப்போர்ட்ல அவர் போய் பாக்குறாரு குழந்தை உருவாகலன்னு, அவருக்கு வந்து ஒரு 80 இருக்கு. இப்ப என்னைய மாதிரி ஆளை பாக்குறாரு, இந்த 80 வந்து 100 பண்ணணும். அப்ப நான் சொல்ற சாப்பிட்டா 100 ஆயிரும். எப்படி ஆயிரும்? ஒரு உதாரணத்துக்கு பூசணிக்காய் சாப்பிடுங்க, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க, நொங்கு சாப்பிடுங்க, நான் சொல்றதெல்லாம் தாதுக்களை அதிகப்படுத்தக்கூடும். செவ்வாழை பழம் சாப்பிடுங்க, மாதுளை சாப்பிடுங்க, அப்புறம் வந்து முந்திரி, பாதம், பிஸ்தா, சாரப்பருப்பு, இப்படி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்க நம்ம தாதுக்கள் அதிகமாகும். 80 100 ஆக்கிக்கலாம். இவன் என்ன பண்றான்? இவனே சொல்லுவோம். ஏன்னா அவன் இனத்தவே அவன் பிள்ளையவே ரெடி பண்ண தெரியல. இவன் என்ன பண்றான் தெரியுமா? பிச்சா, பர்கரு, நூடுல்ஸு, மேகி, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் தெத்து, பிராய்லர் சிக்கன், இப்படி வந்து தன்னுடைய அணுக்களை 80 40 ஆக்குறான். அதனால வந்து இந்த நான்வெஜ்ல பிராய்லரை தவிர்த்துருங்க. ஏன்னா குழந்தைக்காக போவாங்க, காளான் சாப்பிடக்கூடாது, பூஞ்சை பிடிச்ச காளான் சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. குழந்தைக்காக வேற மருத்துவரும் கூட நீங்க தயவு செய்து நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் இந்த இதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முந்திரி சாப்பிடலாம், பாதாம் சாப்பிடலாம், வாரத்துக்கு ஒருக்கா இது வெண்பொங்கல் வச்சு சாப்பிடலாம், அப்புறம் மாதுளம்பழம் சாப்பிடலாம், வெண்பூசணி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அது சாப்பிடலாம், நேந்திரம்பழம் சாப்பிடலாம், செவ்வாழைப்பழம் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் அரிசி பேரு பாருங்க மாப்பிள்ளை சம்பா, இதெல்லாம் கருங்குருவை அரிசி, கருத்தரிக்க கூடியது. இந்த மாதிரி நல்ல நல்ல அரிசிகளை எடுத்து இவங்க சாப்பிட்டுக்கலாம்.